கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமா இந்த கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆஸ்வாதமாக இருக்குது என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். இன்றைக்கும் கூட நான் மீண்டுமா இந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றதுல நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. பிதாவே, இந்த ஆண்டவரே வார்த்தைக்காக நன்றி. இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே ஜீவனும் அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக, என்னை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் அநேகர் ஆண்டவரே அப்பா விடுதலையை, சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம தொடர்ந்து நான் விசுவாசத்தை குறித்து பேசி கொண்டு வரேன். இன்றைக்கு கூட எபிரேயர் நடவடிக்கைகளிலிருந்து 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் புஸ்தகத்தில் விசுவாசத்தின் பட்டியலை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம். அநேக பெயர் பட்டியல் அங்கே பார்க்கிறோம். அதில் ஏனோக்கு குறித்து இங்கே எழுதியிருக்கு. ஏனோக்கு தேவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அடுத்து அவரை குறித்து இங்க சாட்சி சொல்லுது, அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று காணப்பட்டாருன்னு. 6வது வசனத்துல சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதே போல 5வது அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம், ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த 5வது அதிகாரம் ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நான் வாசித்து கொண்டு வரும்போது இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 965 டேஸ் எல்லாம் 921 டேஸ் எல்லாம் வாழ்ந்தவங்களை குறித்து இங்க பைபிள் சொல்லுது. ஆனா ஆதாம் ஆகட்டும், மெத்துசூலா ஆகட்டும், இவங்க எல்லாருமே நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்க, இவங்க மரித்தாங்க என்று சொல்லி வேதம் சொல்லுது. எல்லாருமே பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தாங்க. அப்போ ஒரு மனுஷனும் மரணம் இல்லாம இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படல. அப்படி இருக்கும்போது இந்த ஆதியாகம புஸ்தகத்தை 5வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா வெறும் வம்ச வரலாறுல பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க, மரித்தாங்க, இதுதான் இருக்கும். ஆனா 21வது வசனத்தை இங்க பார்க்கும்போது ஒரு மனுஷனை குறித்து இங்க சொல்லுது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு கூட நடந்தான். சோ ஏனோக்கு ஏற்கனவே நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல வாசிச்சது போல பிரியமானவன் என்று எண்ணப்பட்டான். ஏனோக்கு என்பவர் தேவனுக்கு பிரியமான மனுஷர் என்று எண்ணப்பட்டார் என்று வேதம் என்ன பண்ணுது, ரெக்கார்ட் பண்ணுது. அதே போல இந்த 5வது அதிகாரத்துல 2 டைம் சொல்லுது, தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு சஞ்சரித்தான். சோ இன்னைக்கு நான் இந்த விசுவாச பட்டியல்ல ஏனோக்கை குறித்து வாசிக்கும் போது ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் போது அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க இந்த பூமியிலிருந்து மண்ணுனால எடுக்கப்பட்டபடினால் நீங்க மண்ணுக்கே நீங்க திரும்புவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ அந்த சாபத்துக்குள்ளாக, மரணத்துக்குள்ளாக ஆதியில சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் ஆதாம் தேவனோடு கூட அனுதினமும் சஞ்சரித்து உலாவி தேவனோடு கூட நடந்த மனுஷன் ஒரு நாள் தேவனை விட்டு பிரிந்து மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. பூமியை விட்டு பிரிந்து போக வேண்டியதா, பூமியிலிருந்து அவன் மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஆனா தேவன் இங்க ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன செய்யறாரு? ஹிஸ்டாரிக்கலா இதுவரைக்கும் நடக்காத ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஆதியாகமத்துல நடக்காத ஒரு விஷயம் ஏனோக்குக்கு நடக்குது. என்ன? அவன் மரிக்கவில்லை, மரணத்தை பார்க்கல. இயேசு சுவாமி யோவான் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்தை சொல்றாரு, நானே மரணமும்
ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருக்கிறவன் மரணத்தை காணாதிருப்பான்னு சொல்றாரு. அப்போ விசுவாசத்தினால ஏனோக்கு என்ன பண்ணாரு? தேவனோடு அவர் நடந்தாரு. He had a greater deep என்கவுண்டர் வித் காட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏனோக்கை ஒரு முன்மாதிரியா நம்ம எடுத்துக்கொள்ளுவோம்னா, அவர் ஒரு ரிலீஜியஸ் ஆண்டோடு பழகல, ஏதோ ஒரு மத சார்புல தேவன் அவர் பார்க்கல. அந்த இடத்துல நான் நினைக்கிறேன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லும் போது, அப்போ நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன பண்றாரு, எப்படி ஆதாம் கிட்ட டெய்லியும் வந்தாரோ, டெய்லியும் பேசினாரோ, டெய்லியும் அவர் உலாவினாரோ, அதே போல ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தாரு, தேவனோடு கூட பேசினாரு, தேவனோடு ரகசியங்களை பகிர்ந்து கொண்டாரு. ஒரு மனுஷன் ஆண்டவர் இந்த பூமியில என்ன பண்றாரு, அவர் தேடுகிறவரா இருக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிறக்கிறது எங்க வேணா பிறந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா நம்ம பிறந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய திட்டம் உங்க மேல அது பெரியதா இருக்கிறது. ஆண்டவருடைய திட்டம் மனுஷனை குறித்து பெரியதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறாரு. உங்களை குறித்ததான ஒரு டெஸ்டினி ஆண்டோடைய கண்கள்ல, ஆண்டோடைய சிந்தையில, ஆண்டோடைய புக்ல அது எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போலதான் ஏனோக்கை குறித்ததான ஒரு டெஸ்டினி ஆண்டவர் என்ன பண்ணாரு, எழுதியிருந்தாரு. அப்போ ஏனோக்கு அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான், பேசினாரு. இன்னைக்கு தேவன் எப்போ உங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமா, அவருடைய ரத்தத்தின் மூலமா ரட்சிப்பு என்றதான அந்த கிருபையினால் இலவசமான ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாரோ, அப்பொழுது நாமும் கூட தேவனோடு நடக்கும்படியான அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். தேவனோடு நம்ம சஞ்சரிக்க ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அந்நியராயிருந்த நம்ம, பரதேசியா இருந்த நம்ம, பாவத்தில் இருந்த நம்ம, ரட்சிப்பு அறியாத இருந்த நம்ம, தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணார், இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாய் ரட்சிப்பை நம்ம கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? முதலாவது நாம் அவரோடு கூட ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கும்படிக்கு, ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களோடு கூட அனுதினமும் அவர் பேச விரும்புறாரு, அனுதினமும் உங்களோட நடக்க விரும்புறாரு, அனுதினமும் உங்களை he calls you into the deep and deeper relationship with him. ஏன்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீர்மானங்களை, உங்க வாழ்க்கையில் இருக்கிற திட்டங்களை அவர் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னாக்கா அன்னைக்கு ஏனோக்க தேவன் என்ன பண்ணாரு, அனுதினமும் ஏனோக்கோட ஆண்டவர் பேசினாரு. யூதாவின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியை செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிப்பதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். சோ இங்க ஏனோக்கு தேவன் என்ன பண்றாரு, விசுவாசத்துல காணாததை அவர் பார்த்தார், பார்க்க முடியாததை பார்த்தார். இம்பாசிபிள் பிகேம் பாசிபிள். முதல் என்ன இம்பாசிபிள்? இந்த பூமியில பிறந்தா அவனுடைய சரீரம் இந்த மண்ணுக்கு போக தான் வேண்டும். ஏன்னா அது தேவன் கொடுத்ததான சாபமா இருந்தது. எப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்களோ அப்ப சொன்னா, நீ மண்ணினால் எடுக்கப்பட்டபடியால் நீ மண்ணுக்கு திரும்புவா என்று சொல்லி. ஆனா இங்க ஏனோக்கு தேவனை விசுவாசிக்கிறாரு, தேவனோடு நடக்கிறாரு, தேவனுக்கு பிரியமா இருக்கிறாரு. அப்போ தேவன் அவரை எடுத்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முதல் அவர் என்ன பண்ணாரு, மரணத்தை ருசி பார்க்காதிருந்தாரு, சாபத்தை அவர் மேற்கொண்டாரு. சாபம் அவரை தொடவில்லை. இன்னைக்கு இந்த பூமியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பூமியின் சிஸ்டம் நம்மளை சுத்தி நிறைய லா ஆஃப் கிராவிட்டி நம்ம பார்க்கும்போது கீழே இருந்து மேல இருந்து குதிச்சா கீழே நம்ம வருவோம். அது ஒரு சட்டம். நம்ம மேல எவ்வளவு ஹைட்ல இருந்து நம்ம கீழே குதிச்சாலும் நம்ம கீழே வருவோம். அந்த சட்டம் இயற்கையா அது செயல்படுகிறது. அதே போல நம்மளை சுத்தி பூமியில நிறைய சட்டங்கள் இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்வு ஆதாரத்துக்கு, வாழ்வதற்கு, அவன் பிறப்பதற்கு, சாவதற்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தை காட்டிலும் விசுவாச சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்கு. அந்த விசுவாச சட்டம் இம்பாசிபிள தேவன்
பாசிபிள் ஆக்குகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஏனோக்க போல நீங்க தேவனோடு நடக்கிற மனுஷனா நீங்க விரும்புவீங்கன்னா பாருங்க, எல்லாரையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய குமாரத்தை அழைத்திருக்கிறார். ஏன்? He wants to dwell in you. உங்களுக்குள்ள அவர் வாசம் செய்வதற்கு, உங்களை நடத்துவதற்கு. அன்னைக்கு ஏனோக்கு இல்லாத ஒரு பெரிய ஸ்லாக் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நமக்கு இருக்கு. அன்னைக்கு ஏனோக்கோட தேவன் வந்து பேசினாரு, நடந்தாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனா ஏனோக்குள்ள அவரு வாழ்ந்தாரான்றதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு தெரியாது இந்த பூமியில இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுனால வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவருடைய சபையாகிய ஜனங்களுக்குள்ள அவர் இறங்கி வந்தாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அனுதினமும் அவரோடு கூட நாம் சஞ்சரிப்பதற்காக. வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானோட நாம் நடப்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏன்? He wants to have a deep encounter with you. உங்களோடு கூட ஒரு ஆழமான ஒரு சம்பந்தத்தை தேவன் வந்து அவர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், என்னுடைய நண்பன், நான் செய்ய போகிறதை அவனுக்கு எப்படி மறைப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் வந்து he wants to share things. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற காரியங்களை அவர் உங்க கூட தான் பேச விரும்புகிறாரு, உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரு, உங்களை கொண்டு அவருடைய திட்டங்களை, தீர்மானங்களை செய்ய விரும்புகிறாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? He wants to tear. நீங்க அவருக்காக காத்திருக்கிறது, tarry on his presence. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1 இயேசு சுவாமி சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் வரைக்கும் நீங்க எருசலேமில காத்து கொண்டு இருங்க. dwell and wait upon the Holy Spirit. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? நம்ம லைஃப் ரொம்ப பிஸியா இருக்கு. நிறைய காரியத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? காத்து இருக்கிறோம். ஒரு ரேஷன் கடையில போனா காத்து இருக்கிறோம், ஒரு ஸ்கூல்ல போய் பசங்களை சேர்க்கணும்னா காத்து இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் கவுண்டர்ல பில் கட்டணும்னா காத்து இருக்கிறோம். அதே தேவனுடைய சமூகத்துல வந்து அவர் நாம் எதிர்பார்க்கிறதான அந்த திட்டத்தை, தேவன் நம்மோடு கூட பேசுற அந்த என்கவுண்டருக்காக நம்ம என்ன பண்றது இல்லை? we are not giving a quality time. ஆனா ஆண்டவர் வந்து விரும்புகிறாரு, நீ ஒரு மனுஷன் உன்னுடைய நேரத்தை பரிசுத்த ஆவியானவரோடு கூட, தேவனோடு கூட நீ கொடுப்பதற்கு நீ அவருடைய சமூகத்துல காத்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு உங்க மூலமா இம்பாசிபிளான காரியங்களை அவர் பாசிபிள் ஆக்குகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. whatever it may look like impossible, when you walk with the Lord, the faith that you have inside, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீங்க கர்த்தரோடு நடக்கும்போது கர்த்தர் முடியாதவைகளை உங்களை கொண்டு செய்கிறவரா இருக்கிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தாரு, நடந்தாரு, தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டாரு. தேவன் வரப்போகிறதான ஃபியூச்சரை குறித்து ஏனோக்கோடு டிஸ்கஸ் பண்ணாரு. என் மகன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நான் கொண்டு வர போறேன், அவர் மூலமா மீட்பு உண்டாக போகிறது, அவர் மூலமா தான் நியாயத்திற்கு உண்டாக போகிறது, அவர் மூலமா தான் இந்த உலகம் நியாயம் தீர்க்கப்படுகிறது என்று என்ன பண்ணாரு? ஒரு நண்பனோடு பேசுவது போல ஏனோக்கோடு கூட தேவன் சஞ்சரித்தாரு, பேசினாரு. had a deep encounter with ஏனோக்கு. கர்த்தர் அதே போலதான் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். என் அன்பான சகோதர சகோதரியே, ஆழத்துக்குள்ள நீ இறங்கி வர வேண்டும் என்று தேவர் விரும்புகிறாரு. நீ எந்த அளவுக்கு உன்னுடைய நேரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, ஆவியானவர் அவர் உங்களை நடத்தி செல்கிறவரா இருக்கிறாரு, அவர் உங்களை ஆழத்துக்கு கொண்டு போகிறவரா இருக்கிறாரு. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது. பரிசுத்த ஆவியானோடு சஞ்சரிக்கிறதுக்கு நம்ம விரும்புறதே கிடையாது. He is a very 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 beautiful person. அவர் ரொம்ப அழகுள்ள தேவனா இருக்கிறார், மென்மையானவரா இருக்கிறாரு. நீங்க அவரோடு பழக ஆரம்பிக்கும் போது, அவரோடு நீங்க நேரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது, அவரோடு நீங்க சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் போது, நான் சொல்றேன், உங்க லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதை நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கை மறுரூபம் ஆகுறதை நீங்க பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில அநேக சாட்சிகளை விசுவாசத்துல நீங்க பார்க்க முடியும். என் அன்பான சகோதர சகோதரியே, பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த
120 பேரும் என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. அவங்களுடைய ப்ராமிஸ் ஒண்ணுதான், அவர் வர வரைக்கும் காத்திருங்கன்னு. அவரு போகும்போது ஏறக்குறைய 500 பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் அதை பார்த்தார்கள் என்று வேதம் ரெக்கார்ட் பண்ணுது. ஆனா எவ்வளவு பேர் மேல் வீட்டு அறையில போய் காத்திருந்தாங்கன்னு தெரியாது. ஆனா கடைசி நாள் பெந்தகோஸ்தே நாள் வரும் வரைக்கும் 120 பேர் அதுல ரிமைனிங்கா காத்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க அந்த வார்த்தையை விசுவாசித்தாங்க. இயேசு சொன்னாரு, அவர் சொன்னதை செய்யும் அளவோ ஐ வில் கிவ் மை டைம், ஐ வில் கிவ் மை நான் என்னுடைய நேரத்தை நான் அந்த காரியத்துக்காக கொடுக்கிறேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்தை விட்டு போகாம அவங்க உறுதியா waited upon the Holy Spirit. அவங்க பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்க கூட உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கோனாக்கா, ஒரு ரகசிய அறை இருக்கோனாக்கா, ஒரு ஜெப நேரம் இருக்கோனா, ஒரு பாருங்க, விசுவாசம் இல்லாம நம்ம எது பண்ணாலும் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஸோ நீங்க விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே இந்த காரியத்துல நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, இதுல நீங்க எனக்கு என்னோடு கூட நீங்க இடைப்படுற வரைக்கும், இந்த விஷயத்துல நீங்க என்னோடு கூட பேசுற வரைக்கும், இந்த காரியத்தை நீங்க என்ன பயன்படுத்துற வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் ஆண்டவரே, உங்க பிரசன்ஸ்ல வெயிட் பண்றேன் ஆண்டவரே. நீங்க ஒரு சேலஞ்ச உங்க ஸ்பிரிட்ல நீங்க எடுத்து நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து பாருங்க. you will see the presence of God. தேவனுடைய சமூகத்தை உணர்வீங்க, அன்பின் பிரசன்னத்தை உணர்வீங்க. நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததான அனுபவத்தை விட இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஞானத்தின் ஆவினால, அவருடைய கல்வியின் ஆவினால என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி இருக்கிறாரு. என்னுடைய சிச்சுவேஷன்ஸை மறுரூபப்படுத்தி இருக்கிறாரு. என்னுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இம்பாசிபிளான காரியங்களை எனக்குள்ள ஆவியானவர் பாசிபிளா மாத்தி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு டெஸ்டிமோனிஸ் ஆவியானவர் உங்க லைஃபை மாத்த அவர் விரும்புகிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க அவருடைய பிரசன்ஸ்ல காத்திருக்க விரும்புங்க. அவருடைய பிரசன்ஸ்ல நீங்க காத்திருக்க விரும்புங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா உனக்கு லாபம் என்ன? டேக் டைம் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அவனுடைய சமூகம் உங்களுக்குள்ள இருக்கு, வெளியே தேட தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கு. only thing you need to do is wait upon him. நேரத்தை எடுத்து அவர் சமூகத்தில் காத்துருங்க, அவரை கூப்பிடுங்க. he is a great helper in times of need. நம்முடைய தேவையான நேரத்தில் அவரே நமக்கு துணையாளராய், உதவியாளராய், தேற்றளவாளனாய் வருகிறார். அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திலும் அவர் நம்மை நடத்துகிறவராக, வரப்போகிற காரியங்களை அவர் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்காக அவரும் வெயிட் பண்றாரு. அன்பான ஜனமே, நீங்க இதுக்கான ஒரு நேரத்தை கொடுக்க விரும்புவீங்கன்னா நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒரு புதிய சீசன் ஓப்பன் ஆகும். ஒரு புதிய பிளஸ்ஸிங்கை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருங்க. ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல, விசுவாசத்துல தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டது போல, மரணத்தை ருசி பார்க்காமல் தேவன் அவரை எடுத்துக்கொண்டது போல, இம்பாசிபிளான விஷயம் பாசிபிளா அவருக்கு ஆண்டவர் செய்தது போல, உங்க வாழ்க்கையிலையும் நீங்க விசுவாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க நேரத்தை கொடுக்கும் போது, நீங்க உங்களுக்கான ஒரு சீக்ரெட் ஹோலி சீக்ரெட் பிளேஸ்ல நீங்க அமர்ந்து தேவனை தேடும் போது, நான் சொல்றேன், சடதியாய் பெருங்காற்று அவங்க வெயிட் பண்ண அறையில இறங்கி வந்து அவங்களை நிரப்பிற்று. அப்படியா உங்க வாழ்க்கையிலும் சடனா ஒரு பிரேக் த்ரூ உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கழுகுகளை போல பறக்க செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறாரோ, இயேசுவின் நாமத்தினால அந்த ரகசியங்களை உன்னோடு கூட பேசுவாரு. உன் லைஃப்ல உனக்கான பர்பஸை காட்டுவாரு, உனக்கான திட்டங்களை வெளிப்படுத்துவாரு. அதை நீ தெரியும் போது you give everything yourself to achieve that. அதை செய்து முடிக்கிறதுக்கு உன்னை நீ முழுமையா விட்டு கொடுக்கும் போது நிச்சயமா உன்னை கொண்டு அதை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்ப்போம்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரிவைவலிஸ்ட் நம்ம சொல்ற நிறைய பரிசுத்தவான்கள் அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறாரு, யார் என் சத்தத்தை கேட்பான், யார் எனக்காக காத்திருப்பான், யார் இந்த தேசத்துல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நான் அவனை கொண்டு நான் பயன்படுத்துவேன் ஆண்டவர் காத்திருக்கிறாரு. இஃப் யூ ஆர் தட் பர்சன் and you say yes Lord I am ready போது, ஆண்டவர் உங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவரா இருக்கிறார். உன்னை அற்புதமாய், நீயே அற்புதமாய் மாறும்படி தேவன் உன்னை மாற்றுகிறவரா இருக்கிறார். So give yourself and wait upon the Lord.
தேவனுக்கு விசுவாசத்துல அவரோடு கூட நீ நடக்க ஆரம்பி. வாழ்க்கை மறுரூபமாகும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும். God bless you. Amen.